தமிழரசன் காலையில் இவர்கள் இங்க அதாவது தமிழக முதல்வர் வந்து இங்கு ஆரம்பித்து வைப்பார், ஜல்லிக்கட்டை ஆரம்பித்து வைப்பார் என்ற செய்தி பரவுவதுமே இங்கு ஏராளமான மக்கள் தொடங்கி போராட்டம் நடத்தி வந்தனர். இங்கு பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த வாடிவாசல் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள, அதாவது கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த வாடிவாசல் அது இங்குள்ள பொதுமக்களுக்கு பெரும்பான்மையோருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தி தெரிந்ததும் இங்கு பெரும்பான்மையோர் ஒன்று கூடி, அதாவது பெரும்பான்மையான இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏராளமான இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இவர்களை பொறுத்தவரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கானது நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிரந்தர தீர்வாக இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தால் போராடுவீர்கள் இங்க பார்க்கலாம். அதாவது ஆனால் இவர்களை அந்த தமிழக முதல்வர் அறிவித்ததும் அந்த அவசர சட்டம் என்பதும் இவர்கள் பொறுத்தவரைக்கும் அவசர சட்டம் நிரந்தர சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அவசர சட்டமே நாம் கொண்டாடப்படலாம் என்று தமிழக முதல்வர் தெரிவித்திருந்தாலும் அது குறித்த சரியான விளக்கங்களும் புரிதல்களும் நேரடியாக விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களில் பெரும்பான்மையோர் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவசர சட்டம் என்பது அடுத்து 6 மாத காலங்களில் அது நீக்கப்படக்கூடியது என்ற அது குறித்த ஒரு நம்பிக்கை இந்த மக்களிடையே இருக்கிறது. எனவே இதை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இவர்களுக்கு அந்த அவசர சட்டம் குறித்த அந்த அவசர சட்டம் இல்லாமல் நிரந்தர சட்டம் என்பதுதான் ஒரு நிரந்தர தீர்வு. அது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கிறது என்பது குறித்த புரிதல் வேண்டும். அதற்கான ஒரு சரியான ஒரு தெளிவுறுதலை அரசு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பு. அதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இங்கு அதுவரைக்கும் அந்த நிரந்தர தீர்வு என்பது, அதாவது நிரந்தர சட்டம் தான் இந்த தீர்வு என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் சூழலில் எந்த வகையிலும் வாடிவாசல் அதுவரை திறக்கப்படாது என்று அவர்கள் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த வாடிவாசல் அமைப்புகளையும் தற்பொழுது எடுத்து வருகிறார்கள், அதை கலட்டி வருகிறார்கள். தமிழரசன் இங்கு பொறுத்தவரைக்கும் ஏராளமான இளைஞர்கள் ஒன்று கூடி சென்னையிலும் மதுரை எங்களுக்கு ஆதரவாக மதுரையிலும் போராடக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இங்கே போராட்டம் நடத்தி வருகிறோம். இங்கு எந்த வகையிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படக்கூடாது என்றுதான் ஒற்றை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல இங்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போல முன்னாள் அமைச்சருமான நத்த விஸ்வநாதன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவருமே ஒன்று கூறியதென்றால் இங்கு அதாவது இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்று தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இது நடைபெறும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த பகுதி மக்கள் அனைவருமே ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது என்று போராடி வந்தனர். தற்பொழுது அதற்கான அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசலையும் இந்த மக்களை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் என்பது மற்ற எங்களுக்கு ஆதரவாக இளைஞர்கள் போராடக்கூடிய அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். எனவே இந்த போராட்டம் என்பது அங்கு சென்னையில் இளைஞர்கள் போராடும் வரை, அந்த போராட்டம் தொடரும் வரை இங்கேயும் தொடரும் என்பதுதான் இவர்கள் தரப்பில் தற்போது சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. என்னவிருந்தாலும் தமிழக அரசு அந்த சட்டம் இயற்றினாலும் அவசர சட்டம் இயற்றினாலும் அந்த நிரந்தர சட்டம் என்பதும் அந்த நிரந்தர சட்டம் குறித்த புரிதல்கள் இங்கு அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்கள் தற்போது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய சந்தேகங்கள் இவர்கள் அது முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அவசர சட்டம் குறித்தும் காளையை பட்டியலிலிருந்து நீக்குவது குறித்த விளக்கங்களும் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழரசன், நாகராஜன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்துகிட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்வை தொடங்கி வைப்பார் அப்படின்ற அறிவிப்பு வெளியானதும் தகவல் கிடைத்ததும் தொடர்ந்து அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டீங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. நிரந்தர தீர்வு குறித்த தங்களுக்கு விளக்கம் வேண்டும், அதற்கான புரிதல் எங்களுக்கு அவசியம், அதற்காக எங்களுக்கு இது குறித்த அறிவிப்பை வெளியிடணும் முறையா அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை முன்வச்சதா சொன்னீங்க. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடம் அரசு தரப்புல யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இந்த அவசர சட்டம் குறித்த விளக்கம் யாராவது கொடுத்தாங்களா? வேறு என்ன எதிர்பார்ப்புகள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடத்துல இருக்கு? தமிழரசன், நீங்க பார்க்கலாம், இங்கே இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஏராளமான இளைஞர்கள் தான் இங்கு போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பெண்களும், இந்த பகுதியை சேர்ந்த பெண்களும் அதிகமாக அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள். அதற்காகவே பொதுமக்களும் ஏராளமான இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களிடம் நேரடியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மிக குறைவாகவே இருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கு. ஏனென்றால் இது குறித்து ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் பேச வரும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரும்பாலான மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் அவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஒரு அறிவிப்பு என்பது வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பு. அதாவது அவசர சட்டம் என்ற அந்த வார்த்தை என்பது நிரந்தர சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் தற்பொழுது அவர்கள் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகவே வரக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அங்கு பேச விடாமல், அதாவது பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக வருபவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு செயல்களையும் இவர்கள் செய்து வந்தனர். எனவே இதன் காரணமாக இவர்களை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் சென்னையிலும் மதுரையிலும் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகளோ
இல்லை மூத்த அதிகாரிகள் மூத்த அரசியல்வாதிகள் நேரடியாக சென்று அவர்களிடம் பேச வேண்டும். இந்த சட்டம் குறித்த முழுமையான ஒரு அந்த அவசர சட்டம் குறித்த முழுமையான ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எனவே எங்கு தலை இருக்கிறதோ, அதாவது எங்கு கூட்டங்கள், அதாவது மெரினா மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு தன்மையில் இருக்கிறது. எனவே எங்கு இவர்களுக்கான, அதாவது எங்கு சென்னையில் பெரிதாக அந்த மாற்றம் வந்தால் கண்டிப்பாக அது மதுரையில் மாற்றம் ஏற்படுத்தும். மதுரையில் மாற்றம் வந்தால் மதுரை சார்ந்து மதுரைக்காக போராடிக்கிற மற்ற இளைஞர்களோட மாற்றம் ஏற்படுத்தும் என்பது இந்த இளைஞர்களோட கருத்தாக இருக்கிறது. எனவே அவர்கள் சென்னையை நோக்கி தான் இவர்களும் ஒரே வார்த்தையாக கூறுகிறார்கள், எங்களுக்காக சென்னையிலும் மதுரையும் போராடுகிறார்கள் இளைஞர்கள் என்கிறார்கள். எனவே அவர்களை நோக்கிய பயணங்கள் அரசு தரப்பில் மேற்கொண்டால், அவர்களுக்கான புரிதலை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தால் அது கண்டிப்பாக மற்ற பகுதிகளையும் பிரதிபலிக்கும் என்பது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் போராட்ட மனநிலையை பார்க்கும் பொழுது தெரிகிறது. எனவே நீண்ட வலுவான போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது, அமைதிக்கான விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அது மற்ற பகுதிகளிலும் எதிரொலிக்கும் என்பதுதான் இங்கு சொல்லாமல் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழரசன்.